சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழ் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொன்னதுமே சேது பார்த்தா வேகமாக தமிழ் பக்கம் வந்து நிற்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல, உங்கள் அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்து மகளாக பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல, அது இப்போ உண்மையாயிடுச்சிங்க. உண்மையிலேயே வயிற்றுல உங்கள் அம்மா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது தமிழை அப்படியே பார்க்குறாரு. இங்கே வசந்தியும் கருப்பும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவே 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழ் வந்துட்டு என்னங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 46 நாள் ஆச்சு. இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு வரோம். உண்மையிலேயே என் வயிற்றுல உங்கள் வீட்டு வாரிசு வளருதுங்க, இது சத்தியமான உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சொல்லவும் இங்கே சேது வந்துட்டு யார் குழந்தைக்கு என்ன அப்பா அக்கா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் என்னடி சும்மா கத்திக்கிட்டு இருக்க, எவன் குழந்தைக்கோ என்னையும் அப்பா அக்கா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே வசந்திக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. கருப்பும் வேகமாக வந்துட்டு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் யோ மாமா நீ சும்மா ஏரியா, உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏண்டி நம்ம 2 பேரும் ஒரே ரூம்குள்ளே தானே இருந்தோம், உன்னையே நான் தொட்டேனா இல்லைன்னு நமக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா? அது எப்படி நீயும் நானும் பிரிஞ்சிருந்து 80 நாள் ஆயிடுச்சு, நீ திரும்ப நான் ரூமுக்குள்ளே வந்து 80 நாள் ஆச்சு, அப்போ நீயும் நானும் ஒன்றா சேர்ந்தோமா? எதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு 45 நாள் ஆகுதுன்னு சொல்கிறா, எவங்கிட்டயோ போய் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டு வாரிசு வளருதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது. வாய மூடி, நானும் எவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், போதையில் இருக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏய் நான் போதையில் இல்லைனாலும் இப்படி தாண்டி கேட்பேன், நம்ம 2 பேரும் இத்தனை நாளாக பிரிஞ்சு இருந்துட்டு இப்போ வந்து என் வீட்டு வாரிசு உன் வயிற்றுல வளருதுன்னு சொன்னால் என்னடி அர்த்தம்? என்னை பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசவும் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேகமாக கருப்பு வர்றாரு. மாப்பிள்ளை போதையில் இருக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் வார்த்தையை விடாதையா, வேணாயா, வாயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூடவும் யோ மாமா நீ சும்மா ஏரியா, உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவள் நம்ம வீட்டு வெளியில் இருந்து 80 மாதம் ஆச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே இவ வந்து 80 நாள் ஆகுது, இப்போ திடீர்னு வந்துட்டு 40 நாள் ஆகுதுன்னு சொல்கிறா. நீ கணக்கு பண்ணி பாரியா தெரியும். நான் இப்போ சொல்கிறேன், இவன் என் ரூம்குள்ளே வந்து என் கூட சேர்ந்து இருக்கும்போது என் சுண்டு கூட இவன் மேலே பட்டதே கிடையாது. நானும் இவனும் என்னதான் ரூம்குள்ளே இருந்தாலும் இவன் மாசமா இருக்கான்னு சொல்லி இவகிட்ட இருந்து நான் எட்டியே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்துட்டு 40 நாள் ஆகுது, இவன் வயிற்றுல கரு வளருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே வசந்திக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இது என்ன இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அதிர்ச்சி ஆகும். தமிழ் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும் நீ இருமா, ஏயா என்ன கேட்டா, என்னைய பார்த்து என்ன வார்த்தை நீ கேட்டா? உன் கூட இருந்ததை தவிர நான் வேற எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்த்ததே கிடையாயா, இப்போ வந்துட்டு நீ என்னைய சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆமாண்டி சந்தேகம் தாண்டி படுறேன், நீ எவன் கூட போயிட்டு வந்து எவன் வீட்டு பிள்ளையவோ உன் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இப்போ அதை என் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன சொத்துல பங்கு கேட்கலாங்கிறதுக்காண்டி இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச வாயை மூடு போதும், இனிமேல் நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை கூட பேசாத, என் முகத்திலேயே முழிக்காத, உன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தமிழ் வரவும் இங்கே பார்த்தா கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீ நிதானத்தில் இல்லாட்டாலும் இப்படிப்பட்ட வார்த்தையிலாமா பேசலாமா? தமிழ்ச்செடியை பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அந்த பிள்ளை என்ன அப்படிப்பட்ட பிள்ளையா, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வா மாமா வண்டி எடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே தமிழ் பார்த்தா அங்கே வீட்டுக்கு போயிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கவும் இங்கே வசந்தி பார்த்தா என்ன தமிழ் அவர் என்னென்னமோ சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் கேட்கவும் அம்மா நீயும் என்ன சந்தேகப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஐயோ நான் சந்தேகம்லாம் பண்ணலடி, நான் பெற்ற பிள்ளைய நானே சந்தேகப்படுவேனா, நான் சந்தேகம்லாம் பண்ணலடி, அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீயும் அவரும் எட்டி தான் இருந்தீங்கன்னு அதனால தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் அவர் சொல்கிறது உண்மைதாம்மா, ஆனால் எனக்கும் அவருக்கும் நடந்த விஷயமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் அழகவும் என்ன பிள்ளை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் நானும் அவரும் கொடைக்கானல் போயிருந்தோம்லாமா, அவர் கூட காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த காட்டுக்குள்ளே தாம்மா நானும் அவரும் சேர்ந்துருந்தோம், அப்படின்னு நடந்த விஷயம்லாம் அவருக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை போலமா, அங்கே இருந்த ஒரு பழத்தை சாப்பிட்டோம், அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் அவரும் எங்களை மறந்து சேர்ந்துருந்தோம், இந்த விஷயம் எனக்கும் அது நடந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆனால் அவருக்கு எதுவும் ஞாபகத்திலே இல்லை போல,
அதனால தான் அவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, மருமகன் உன்னை இப்படிலாம் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லவும், இப்போ என்னம்மா பண்ணுறது, அவர் இப்படிலாம் பேசாரு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க.